சன் டிராக்கிங் சோலார் பிளான். சன் டிராக்கிங் சோலார் பிளான்ஸ் என்பதின் தமிழ் சூரிய கண்காணிப்பு. சூரிய தகடு அல்லது சூரியனை பின்தொடரும் சூரிய பகலை சோலார் டிராக்கிங் பிளான் என்று அழைக்கப்படுகிறது. இந்த அமைப்பு சூரிய தகடுகள் சோலார் பிளான் பகல் முழுவதும் சூரியனின் நிலையை தானாகவே பின்தொடர்ந்து நகர்ந்து செல்வதாகும். சூரிய கண்காணிப்பு அமைப்பு என்றால் என்ன? பொதுவாக சோலார் பிளான்ஸ் நிலையாக ஒரே திசையில் பெரும்பாலும் தெற்கு நோக்கி பொருத்தப்பட்டிருக்கும். ஆனால் சூரியன் கிழக்கு திசையில் உதித்து மேற்கு திசையில் மறைவதால் நிலையான பேனல்கள் ஒரு சில மணி நேரத்திற்கு மட்டுமே சூரிய ஒளியை நேரடியாக செங்குத்தாக பெறுகின்றன. மற்ற நேரங்களில் அவற்றின் செயல்திறன் குறையும். இந்த குறையை சரி செய்யவே சூரிய கண்காணிப்பு அமைப்பு சோலார் டிராக்கிங் சிஸ்டம் பயன்படுத்தப்படுகிறது. இது ஒரு மோட்டார் மற்றும் உணரிகள் சொல்யூஷன் உதவியுடன் சூரியன் நகரும் திசையை நோக்கி சோலார் பேனல்ஸ்களை தொடர்ந்து திரும்பிக் கொண்டே இருக்கும். நன்மைகள். சூரிய கண்காணிப்பு அமைப்பை சோலார் பேனல்ஸ் பயன்படுத்துவதால் கிடைக்கும் முக்கிய நன்மைகள். அதிக மின் உற்பத்தி. நிலையான அமைப்புகளுடன் ஒப்பிடும்போது இது 25% முதல் 45% வரை அதிக மின்சாரத்தை உற்பத்தி செய்ய உதவுகிறது. ஏனெனில் பேனல்ஸ் நாள் முழுவதும் சூரிய அதிகபட்ச செங்குத்து கோணத்தில் பெறுகின்றன. ஆற்றல் உச்சம். அதிகாலையிலும் மாலையிலும் கூட அதிக ஆற்றலை உற்பத்தி செய்ய முடியும். சிறிய இடம் தேவை. அதே அளவு மின்சாரத்தை உற்பத்தி செய்ய நிலையின் பிளான்ஸ்களை விட சற்று குறைவாக சோலார் பிளான்ஸ் போதுமான அளவு இருக்கும். சூரிய கண்காணிப்பு அமைப்பு வகைகள். பொதுவாக சோலார் கண்காணிப்பு அமைப்புகள் அவற்றை சூழலுக்கு அச்சு எண்களை அடிப்படையில் பிரச்சனைகளாகும். ஒற்றை அச்சு கண்காணிப்பு செயல்பாடு. இது பிளான்ஸ்களை கிழக்கு மேற்கு திசை மட்டுமே நகர்ந்து இருக்கும். அதாவது பிளான்ஸ்கள் சூரிய உதிக்கும் போதே கிழக்கையும் மறையும் போது மேற்கையும் நோக்கி சாயும். பயன்பாடு. பெரிய அளவில் சோலார் பண்ணைகள் மற்றும் ஓரளவு மதிப்பு செயல்திறன் தேவைப்படும் இடத்தில் இது பயன்படுகின்றது. இரட்டை அச்சு கண்காணிப்பு பயன்பாடு. இது பேனல்ஸ்களை கிழக்கு மேற்கு திசையிலும் நாள் முழுவதும் மற்றும் வடக்கு மேற்கு திசையிலும் பருவ காலத்திற்கு ஏற்ப சூரியனின் உதிக்கும்போது நடத்துகின்றது. பயன்பாடு. அதிகபட்ச ஆற்றல் உற்பத்தி தேவைப்படும் இடத்தில் இது பயன்படுகின்றது.